எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது என்று. காரணம், தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன். எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் 50% கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில். அப்பொழுது அவர்கள் 2வது விருப்பு வாக்குகளை தேடி அலைவார்கள். அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும். இந்த ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியம். இப்போ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அது கூட IMF-இல் இருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும். சிலர் கூறுவார்கள், ஏன் நாங்கள் IMF-இடம் எடுக்க வேண்டும், வேறு எங்காவது எடுக்கலாம் என்று. வேறு எங்காவது எடுப்பதானால் சீனாவிடம் இருந்து எடுக்கலாம். JVP வந்தால் அதுதான் செய்வார்கள். உடனே நாங்கள் சீனாவுக்கு இந்த நாட்டை அடவு வைப்பதாக இருக்கும். இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக. முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது இந்த நிலையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமலாக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்போடக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன். அது எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடயம்.